இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் எடுத்துக்கிறேன். ஒயிட்டு, பிளாக்கு. ஓகேவா? ஒயிட்டு, பிளாக்கு, அதே மாதிரி வந்து லைட் க்ரீன், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள். ஓகேவா? பிரில்லியன்ட் பர்பிள்னு உங்ககிட்ட இருக்கும். அது இல்லை அப்படின்னா பிங்க் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து க்ரீனு, டார்க் க்ரீன் இருந்தால் டார்க் க்ரீன், இல்லை அப்படின்னா டீப் க்ரீன் இருந்துச்சு அப்படின்னா டீப் க்ரீன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கலர்ஸை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த லோட்டஸ்லேயே நிறைய வேரியேஷன் வந்து காட்டலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் நிறைய வேரியேஷனில் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்டும் பிங்க்குமே வச்சு தான் நம்ம பேஸ் கொடுப்போம். அது வந்து ரொம்பவே வந்து மைன்யூட்டாக தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து மிக்சிங் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்போவுமே ஒயிட் தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ அதனால் நான் ஒயிட் வந்து எடுத்துக்கிறேன். பேஸ்டல் கலர்ஸில் நம்ம கொடுப்போம்ல, ஸோ அதே ட்ரிக்கை தான் இப்போ நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் நிறைய எடுத்துக்கிறேன். நீங்கள் போஸ்டர் கலர்ஸில் போட போகிறீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் பிங்க்குன்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இல்லை இந்த அக்லரிக்கில் தான் போட போகிறீங்க அப்படின்னா இந்த பிரில்லியன்ட் பர்பிள், இல்லை அப்படின்னா பிங்க்கு, நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். ஓகேவா? அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கிட்ட காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். அந்த பிங்க் ஷேட் வந்து உங்களுக்கு அந்த மைன்யூட்டாக தான் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மைன்யூட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து தனியாக வந்து நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் டார்க்காக. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்கிற கலரே வந்து தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரஷ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் இருக்குல்ல, இந்த ஒயிட் பாட்டை வந்து இதை சுற்றி அடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்பவே லைட்டாக தெரியும். நீங்கள் கிளாத்தில் அடித்தாலுமே இப்படி தான் அடிக்கணும். ஓகேவா? ரொம்ப லைட்டாக தான் தெரியும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து இது கொடுப்போம், கிரிம்சனில் அவுட்டர் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து லைட்டாக தெரிஞ்சால் போதும். ரொம்ப வந்து லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டார்க்கு. ஸோ அதை வந்து நான் இந்த சைடு வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? பாதி வந்து லைட்டு, இது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பிளெண்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த ஸ்மூத்தாக உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். ஓகேவா? சரிதா? ஸோ இங்கே வந்து லைட் ஷேடு, இங்கே வந்து டார்க் ஷேடு. ஸோ நம்ம வந்து அந்த இது கொடுக்க சொல்ல உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிளெண்ட் பண்ண சொல்ல இங்கே லைட் தெரியும், இங்கே டார்க் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லுக் வைஸ் பார்க்குறதுக்கு இனிமேல் நல்லா என்ஹான்ஸாக தெரியும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே லைட் கொடுக்குறேன். அகெயின் டார்க்கு.
ஸோ இதை வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணணும் ஓகேவா. நம்ம நார்மலாக எப்படி பிளெண்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். அகெயின் இங்கே டார்க் ஷேடு. உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் ஓகேவா. டார்க் ஷேடு லைட் ஷேடு அந்த மாதிரி தான் தெரியணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அந்த அவுட்லைன் கொடுக்க சொல்ல அந்த ஷேடிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும் ஓகேவா. அதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். பாதி வந்து லைட்டும் பாதி வந்து டார்க் ஷேட். அதே மாதிரி எல்லாத்துக்குமே லைட்டு டார்க் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்கள் கிளாத்தில் போட சொல்லக்கூட இங்கே லைட்டாக தான் போடணும் ஓகேவா. லைட்டாக போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் டார்க் ஷேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பிளெண்ட் பண்ண சொல்ல அது நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டார்க் கொடுக்குறேன். 2 கலர் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். இது நீங்கள் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2 கலர் வந்து பிளெண்ட் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட் பிங்க் ஓகேவா. ஒயிட் கூட மிக்ஸ் பண்ண பிங்க் வந்து போட்டிருக்கேன். இது வந்து டேரெக்டாக வந்து போட்டிருக்கேன் டீப் பர்பிள் ஓகேவா. ஸோ இது வந்து போஸ்டர் கலரில் போட்டிங்க அப்படின்னா ஸ்பெஷல் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டீப் பர்பிள் ஓகேவா. ஸோ இதை வந்து மேலே வந்து 2 கலர் வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து லைட் கலரும் கீழே வந்து அந்த டார்க் இதுவும் வந்து டேரெக்டாக அப்படியே கொடுத்து பிளெண்ட் பண்ணுறேன். அகெயின் இந்த பாக்ஸுக்கு வந்து நான் வந்து இந்த கலர் கொடுக்குறேன் ஓகேவா. ஏன்னா நம்ம பேஸ் எப்பவுமே வந்து அந்த லைட் ரொம்ப லைட்டாக தான் கொடுப்போம். அப்போ தான் நம்ம மேலே அந்த கலர்ஸ் கொடுக்க சொல்ல உங்களுக்கு என்ஹான்ஸாக காட்டும். உங்ககிட்ட அந்த டீப் பர்பிள் இல்லை அப்படின்னா நீங்கள் பிங்கை வச்சு கூட போட்டுக்கோங்க.
நிறைய ஒயிட் கூட வந்து கொஞ்சமாக வந்து பிங்க் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாதி வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அகைன் நீங்கள் வந்து இந்த டார்க் இது கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டார்க்கு லைட் அந்த மாதிரி கொடுத்தா தான் இது லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் கலர் இது தான். பட் இந்த 2 கலரை மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? தனித்தனியாக வச்சுட்டு இல்லை தனித்தனி ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி டார்க் ஷேடு இது நல்லா ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணணும். ஓகேவா? தனியாக தெரியணும் விசிபிளாக. இங்கே வந்து வேறு கலர், இது வந்து வேறு கலர். ஆனால் அந்த ஷேடிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக தெரியணும். ஒரே மாதிரி கொடுத்துடாதீங்க. ஒரே மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ எப்படி இது வந்து இப்போ இது 2 ஷேடாக தெரியுது. ஸோ இங்கே வந்து டார்க், இங்கே வந்து லைட், இங்கே வந்து டார்க்குன்னு தெரியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி தெரியணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஷேப்பில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது என்ன ஷேப் அப்படின்னா, இப்போது இங்கே சாமி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி போடுவோமா, இந்த மாலை ஷேப்பில் போடுவோமா. ஸோ அந்த ஷேப்பில் நான் ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் வந்து ரோஸ் வருமோ அதுக்கு பேஸ் வந்து இந்த மாதிரி லைட் பிங்க். ஓகேவா? இது நல்லா காயிட்டோம். ஓகேவா? ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன்ஸ் வந்து கொடுப்போம். அதே மாதிரி இந்த லோட்டஸ்க்குமே வந்து 2 ஷேடிங் கொடுக்கணும். மேலே எப்படி சொல்கிறதுனா, மேலே இருக்க பாட்டுக்கு மட்டும் இந்த லைட் ஷேடும், கீழே இருக்க பாட்டுக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? இது நீங்கள் பிளெண்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு ப்ராப்பராக வரும்.
இப்போ எனக்கு தனித்தனியாக தெரியுது, நான் பேப்பரில் போடுறதுனால தனித்தனியாக தெரியுது. இதுவே நீங்கள் வந்து இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக தெரியாது. உங்களுக்கு அந்த ஷேட் தான் தெரியும், லைட் ஷேடு டார்க் ஷேடு அந்த மாதிரி தான் தெரியணும். ஓகேவா? ஃபுல்லாக வந்து ஒரே கலரில் போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காயிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒயிட் கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து ஆஷ் பிளாக் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒயிட் கூட கொஞ்சமாக வந்து பிளாக்கு. நீங்கள் ஆஷ் கலரும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் ப்ளூ ஆட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ளூ கலராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஆஷ் கலராக எடுத்துக்கிறேன். நான் எதுக்காக ஆஷ் கலர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த மாலை இருக்குல்ல, மாலை அதில் வந்து இந்த ஒயிட் பூ வந்து கரெக்டாக நல்லா தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ் வந்து இந்த கிரே கலர் கொடுக்குறேன். நீங்கள் கிரே வேணும் அப்படின்னா கிரே கொடுக்கலாம். நான் வந்து 2 கலருமே கொடுத்து காட்டுறேன். ஓகேவா? இதுக்கு வந்து நான் கிரே கலர் கொடுத்துருக்கேன். ஒயிட் கூட கொஞ்சமாக ப்ளூ எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ப்ளூ எடுத்தீங்க அப்படின்னா இந்த கலரில் வரும். ஓகேவா? அந்த ப்ளூயிஷ் கலரில் வரும். ஸோ அதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ எங்கெல்லாம் இது வருமோ அதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். எங்கெல்லாம் ஒயிட்டு ஃப்ளவர் வருமோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேஸுக்கு வந்து இந்த ப்ளூ கொடுக்குறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் எடுக்கிறேன். ஓகேவா? லைட் க்ரீன் எடுத்துக்கிறேன். அகெயின் ஒயிட் எடுத்துட்டு ஒயிட் கூட கொஞ்சமாக வந்து லைட் க்ரீன் எடுத்துக்கிறேன்.
இது அடியில் வேறு கலர் இருந்ததுனால அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீஃப் நம்ம கொடுப்போம்ல, ஸோ இந்த க்ரீன் பார்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம இது கொடுப்போம். ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட கொடுத்துக்கலாம். டைரக்ட் க்ரீன் இருக்குல்ல, டைரக்டான லைட் க்ரீன் கூட நம்ம கொடுத்துக்கலாம். அது வேறு கலர் இருந்தனால அது இதுவாகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஷேப்பில் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா இது ஸ்கேலில் வரும். ஓகேவா? ஸ்கேலில் வரைஞ்சி இந்த மாதிரி லைன் வரணும், நான் வரையலை. ஸோ பேஸ் எல்லாம் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். இங்கெல்லாம் நம்ம டிசைன்ஸ் வருவோம், மேலே வந்து வேறு கலர்ஸில் வரைவோம். ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த லைட் கலர் கொடுக்குறோம். ஓகேவா? இது இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் லைட்டாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்னுமே வந்து ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் லைட்டாக வரும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் அதே மாதிரி தான் இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக வரும். ஓகேவா? ஃபுல்லாக வரையணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பாதி பாதியாக வரைஞ்சிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டு காமிக்க டைம் இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரே மெத்தட் தான், நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டியாக டீட்டெயில்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் கொடுக்கல. ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலில் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? புரியுதா? ஸோ இது ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கணும்ப்பா. லைன் வரைஞ்சி நீங்கள் போடணும்.
இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அகெயின் வந்து இது வரும். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல திருப்பி மேலே இது வரும். இது ஃபுல்லாகவே வந்து லைட் க்ரீன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த டேப் பண்ணி வரைவோம். அதை போய் இப்போ நம்ம பார்க்கலாம், ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பேஸஸ் வந்து இதுதான். இது அப்படியே ஃபுல்லாக வரையணும். ஓகேவா? ஓகேவா? இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரிம்சன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்பெஷல் பிங்க் கூட போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரிம்சன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? க்ரிம்சன் வந்து எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் இங்கே ப்ரஷ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கெலாம் இப்போ நம்ம அவுட்லைன்ஸ் வந்து போட போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து லோட்டஸ் மாதிரி தான். ஓகேவா? இங்கே பாருங்கள், தெரியுதுல்ல?
இது வந்து நான் தண்ணியாக வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா? நீங்கள் கட்டியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா விசிபிளாக நல்லாவே டார்க்காக தெரியும். இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா டார்க்காக விசிபிளாக தெரியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ரவுண்டு ஷேப்பில் இது வந்து லோட்டஸ் மாதிரி. ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கர்வ் போட்டு டாட் வச்சுக்கோங்க. இருங்க, நான் ப்ரஷ் ஓகேவா? நான் போடவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள்லேருந்து இந்த மாதிரி லோட்டஸ் மாதிரி. ஓகேவா? இந்த சைடும் அந்த சைடும் ஒரு லோட்டஸ் இருக்க மாதிரி. ஸோ சென்டரில் இந்த மாதிரி கர்வ் பண்ணி டாட் வச்சுக்கோங்க. கர்வ் பண்ணி டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து இந்த மாதிரி அம்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் அந்த லைட்டாக போடுறதுக்கும் இந்த உள்ளே வந்து இந்த மாதிரி அவுட்லைன் வந்து டார்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இது நான் தண்ணியாக போட்டதுனால கிரிம்சன் உங்களுக்கு லைட்டாக தெரியுது. நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் டார்க்காக போட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா விசிபிளாக தெரியும். அகெயின் அது மாதிரி தான். இப்படி ஒரு இது, அப்படி ஒரு இது சென்டரில் போட்டு இந்த மாதிரி இந்த சைடு ஒரு பெட்டல். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூ ஷேப் ஃபுல்லாகவே நான் யூ ஷேப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சர்க்கிள். நீங்கள் இந்த சர்க்கிள் ஷேப்லேயும் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மொட்டு ஷேப்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த ஷேடிங் தான் முக்கியம். ஓகேவா? அந்த 2 கலர் ஷேடிங் தான் முக்கியம். ஸோ அது ப்ராப்பராக பண்ணிட்டாலே மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே ஈஸி தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த யூ ஷேப் இப்போ நான் போடுறேன்ல, இதுக்குள்ளே நீங்கள் டாட் கூட வச்சுக்கலாம். அது இன்னுமே வந்து நல்லாவே விசிபிளாக காட்டும். லோட்டஸ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி லைன் போட்டு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூ ஷேப். இது வேணும் அப்படின்னா இந்த ரவுண்டு வந்து நீங்கள் கிரிம்சன்லேயே போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா மெரூனில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது இன்னுமே நல்லா வந்து டார்க்காக தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே ரோஸ் போட்டேன்ல,
ஸோ இந்த ரோஸில் நான் என்ன டிசைன் போட போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் போடுறேன். ஓகேவா? அதுக்குள்ளே வந்து இன்னொரு சர்க்கிள் அந்த மாதிரி போடுறேன். அது மாதிரி கிட்ட கிட்ட நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ரோஸ் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள்குள்ளே இன்னொரு குட்டி குட்டி சர்க்கிள் போடுறேன். இந்த இந்த கொசு சுருள்வத்தி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன். இதை வந்து நீங்கள் சைஸ் வந்து சின்னதும் பண்ணிக்கலாம், பெருசாகவும் போடலாம். நான் இப்போ இதில் ஒரு மீடியமாக போட்டு காமிச்சிருக்கேன்னா, கீழே இருக்கிறதுல நான் உங்களுக்கு இன்னுமே குட்டியாக போட்டு காட்டுறேன். இப்போ இது டார்க்காக இருக்கா? ஸோ இதை பாருங்கள், இதில் வந்து இன்னுமே குட்டியாக இந்த மாதிரி நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். வெறும் சர்க்கிள் போட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே சர்க்கிள் போட்டு சுள்ளிக்கிறேன், அவ்வளோதான். நான் உங்களுக்கு இது தனியாகவே நான் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு டார்க்காக வேணும் அப்படின்னா டார்க்காக போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டான ஷேடில் போட்டுட்டு கூட அங்கங்கே இந்த மாதிரி டார்க்காக கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னுமே நல்லா எம்போஸ்டாக காட்டும். இது கூட கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னுமே நல்லா எம்போஸ்டாக காட்டும். ஓகேவா? இப்போ நான் இதை லைட்டாக போட்டதுனால நான் அங்கங்கே வந்து போடுறதுனால எனக்கு வந்து டார்க்காக தெரியுது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இன்னுமே நேச்சுரலாக இருக்கும். ஸோ அகெயின் நான் இது வரைகிறேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஆனால் ஒரே ஃப்ளோவில் வரைங்க. நீங்கள் பாதி பாதி விட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது. இதுக்குள்ளே வந்து லைன் போட்டு டாட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த யூ போடுறாங்கல்ல, மேலே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிசைன்ஸ் போட்டிருக்கேன்ல, ஸோ அதுக்கு வந்து அப்படியே எம்போஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல் இது ஜஸ்ட் அவுட்லைன் தான் வரைகிறேன். ஓகேவா? ஸோ இதில் நிறைய மெத்தட் இருக்குது. ஐ மீன் இது நிறைய இப்போ சின்ன சின்ன டிசைன்ஸ் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதே டிசைன்ஸ் தான் இங்கேயும் போடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இன்னும் என்ன சேஞ்சஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி போடுறோமா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு பெட்டெல்லாம் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து 2 பெட்டல் இருக்கும், இங்கே பெட்டல் இருக்காது. அதுக்கப்புறமா இங்கே ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் உள்ள குட்டி குட்டியாக நான் இந்த மாதிரி போடுறேன், லைன்ஸ் போடுறேன். அது ஃபுல்லாகவே நான் சர்க்கிள் பண்ணிடுறேன். அகைன் இங்கேயும் வந்து குட்டி குட்டியாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். சர்க்கிள் போட்டு சும்மா உள்ள அப்படியே டிசைன்ஸ் போடுறேன். ஸோ இது எல்லாமே ஒரே சைஸில் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை நல்லா மைன்யூட்டான ப்ரஷில் போடுங்க. ஓகேவா? 000 இல்லை அதை விட கம்மியாக. அதே மாதிரி பழைய ப்ரஷ் வேஸ்ட் ஆனால் தூக்கி போடாதீங்க. அது நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதை வச்சு நீங்கள் ரீயூஸ் கூட பண்ணலாம் ப்ரஷ்ஷை. ஆனால் 000 அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பெரிய சைஸஸ்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து ரவுண்டு ப்ரஷ்லேயே வந்து பெரிய சைஸஸ் இருக்குல்ல, ஒரு நம்பர் 3 நம்பர் 4 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ அது அப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் சும்மா வந்து சர்க்கிள்குள்ளே போட்டு ஒரே நிமிஷம் இருங்க, தண்ணி மட்டும். இந்த மாதிரி சர்க்கிளாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லோட்டஸ் ஆஸ் யூஷுவலாக வந்து அவுட்லைன் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லோட்டஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறுமனே வந்து ப்ளைனாக நான் போட்டிருக்கேன். எனக்கு இன்னுமே ஒரிஜினலாக வேணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்கள க்ரிம்சன் கூட கொஞ்சமாக வந்து பிளாக் ஆட் பண்ணி டார்க் ஷேடாக மாற்றிக்கலாம். ஓகேவா? கொஞ்சமாக பிளாக் ஆட் பண்ணி டார்க் ஷேடாக மாற்றிட்டு, ஸோ அங்கங்கே வந்து நீங்கள் ரோஸ் போடலாம். சும்மா இந்த மாதிரி வந்து
அப்போ இன்னுமே உங்களுக்கு வந்து தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி ஏதாவது போட்டிருப்பீங்களா, அதுக்கு மேலேயே இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாப்அப் ஆகி தெரியும், ஒரிஜினலாக தெரிகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அவுட்லைனை நான் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் டார்க் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டார்க்காக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா எனக்கு வந்து நல்லாவே இன்னும் விசிபிளாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷேட் கொடுத்துக்கலாம். கிரிம்சனுக்கு பதிலாக கிரிம்சன் கூட பிளாக் ஆட் பண்ணி நீங்கள் இன்னும் விசிபிளாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே நல்லா தான் இருக்கும். அதுக்குமே டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பிங்க் ஷேடாக இருந்துச்சா, ஸோ இதில் வந்து இன்னும் கொடுக்க சொல்ல நம்மளுக்கு இன்னுமே டார்க்காக தெரியும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது இந்த க்ரீன் தான். ஸோ அதுக்காக நான் டீப் க்ரீன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? டீப் க்ரீன். ஓகேவா? டீப் க்ரீனை வந்து எடுத்து அப்படியே டேரெக்டாக, ஓகேவா, அது எந்த கலருமே நான் ஆட் பண்ணல. டீப் க்ரீன் கூட நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு அந்த 2 மெத்தடுமே நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து கிராஸ் இருக்கா, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கோடு கோடாக, இல்லைன்னா டிப் பண்ணி இந்த மாதிரி கோடு கோடாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் அந்த ப்ரஷோட டிப்பை இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லுக்கு கிடைக்கும். குட்டி குட்டி கோடு. ஓகேவா? நெருங்கினா மாதிரி குட்டி குட்டி கோடு. ஓகேவா? குட்டி குட்டி கோடு. சப்போஸ் உங்களுக்கு அந்த கோடு போட வரல அப்படின்னா ப்ரஷ்ஷை லைட்டாக ஃப்ளாட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வரும். ஓகேவா? மைன்யூட்டான கோடு, குட்டி குட்டியாக, ரொம்ப நிறைய போட தேவையில்ல, ஜஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக நீங்கள் போட்டாலே உங்களுக்கு அந்த லுக் வந்து வந்துடும். நீட்டாக போடுங்க. ஓகேவா?
ஸோ இதுலேயுமே உங்களுக்கு டார்க் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே நேச்சுரலாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு அகெயின் வந்து நீங்கள் அங்கங்கே வந்து இந்த டீப் க்ரீன் கூட பிளாக் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டார்க்கர் ஷேட் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கொடுக்க சொல்ல இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட், குட்டி குட்டியாக இது போடுறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வரைகிறது, குட்டி குட்டியாக இலை வரைகிறது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இலை வரைகிறது ஐ ஷேப்பில். ஓகேவா? இந்த மாதிரி குட்டி குட்டியாக இலை வரைகிறது தெரியுதாப்பா? இல்லை அப்படின்னா ரெக்கார்டிங்ஸில் நல்லா தெரியும் பாருங்கள். ஐ ஷேப் இப்போ நம்ம நார்மலாக லீஃப் வரையும்ல, அதே லீஃப் தான் அது. ஸோ நான் டக்கு டக்குன்னு போட்டுடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி சில இடத்துல நிறைய பெயிண்ட் எடுத்துக்கோங்க, சில இடத்துல கம்மியாக எடுக்க சொல்ல அது இன்னுமே உங்களுக்கு நேச்சுரலாக தெரியும். லுக் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக தெரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அதே பெயிண்ட் தான் எக்ஸஸாக எடுக்க சொல்ல நான் போட சொல்ல அங்கங்கே உங்களுக்கு டார்க்காக தெரியும். ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல லுக் வந்து கொடுக்கும். ஸோ ப்ரஷில் இருக்க பெயிண்ட் வரைக்கும் அப்படியே போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பெயிண்ட் எடுக்க சொல்ல அது வந்து உங்களுக்கு டார்க்கு அந்த லைட்டர் அந்த ஷேட் கிடைக்கும். அது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாதி வந்து க்ரீன் போட்டுக்கிறேன், பாதி வந்து ஒயிட் போட போகிறேன். அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ இதுலேயே இப்போ நம்ம ஒயிட் போடுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த கலர் தான் கொடுக்கணும். ஓகேவா? இந்த ப்ளூ கலர் தான் கொடுக்கணும் ஃபுல்லாக. இல்லை நான் இதுவே கொடுத்துட்றேன். பெயிண்டில் ப்ரஷ் வந்து பார்த்து லோட் பண்ணுங்க. ஓகேவா மேம்? இப்போ இந்த பூவெல்லாம் போட்டு காமிச்சிருக்கீங்கல்ல மேம், இதுக்கெல்லாம் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி பிங்க் ஷேட் ஆமா 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 இல்லை நீங்கள் இந்த இதுக்கு மட்டும் மோஸ்ட்லி வந்து இந்த பிங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லெமன் எல்லோ, அந்த கோல்டன் எல்லோ, அப்புறம் அந்த குரோம் எல்லோ யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். மற்றபடி மோஸ்ட்லி வந்து இந்த பிங்க் வச்சு தான் போடுவாங்க, ஸ்பெஷல் பிங்க் வச்சு தான் போடுவாங்க. அந்த வெள்ளை தாமரை இருக்குமே மேம், அந்த மாதிரி ஷேட்ல சொல்றீங்க? வெள்ளை தாமரை கூட அந்த எல்லோ ஷேட். ஓகே மேம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டார்க்காக அங்கங்கே போட்டுக்கிறேன். பட் இதுக்கு வந்து ப்ராப்பரான ப்ரஷ் கிடச்சா மட்டும்தான் கரெக்டாக போட முடியும். மேம் இந்த லோட்டஸ் மாதிரி சன்ஃப்ளவர் வரும்ல, அந்த மாதிரி போட்டு காட்டுறீங்க? என்ன லோட்டஸ் மாதிரி? இந்த லோட்டஸ் போட்டிருக்கீங்களா மேம்? நம்ம மோஸ்ட்லி மாலையில் வந்து லோட்டஸ் தான்ப்பா போடுவோம், சன்ஃப்ளவர் போட மாட்டோமே. எல்லோ பூ மாதிரி வரும், அதுக்காக கேட்டு. அது வந்து அப்புறம் போட்டு காட்டுறேன். அது இருக்குதான், பட் அது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்து இதை வச்சு தான் நம்ம போடுவோமே. நீங்கள் அந்த சாமதி பூ தானே சொல்கிறீங்க?
எஸ் மேம். நான் இது முடிச்சுட்டு நான் போட்டு காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுதான் போட போகிறேன். நீங்கள் கிராஸாக போட்டுக்கோங்க. நல்லா கிட்ட நெருங்க போட்டுக்கோங்க, ஓகேவா? ஆனால் நீட்டாக இருக்கணும். நீட்டாக அப்படின்னா லென்த் வந்து நல்லா நீட்டாக தெரியணும், ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் இன்னுமே வந்து டார்க் பண்ணிக்கலாம். ஐ மீன் வந்து டார்க் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இதோட டார்க் ஷேட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா விசிபிளாக தெரியும். பெயிண்ட் தண்ணி நிறைய இருக்குது. நம்ம கிளாத்தில் போட சொல்ல நம்மளுக்கு இன்னுமே நல்லா விசிபிளாக தெரியும் போடுறது. இந்த சைடே நான் இது போட்டு காட்டுறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இது ப்ளைனாக போட்டிருக்கேன். ஸோ டார்க்கர் ஷேட் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இதே பெயிண்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதோட டார்க்காக நீங்கள் வந்து பிளாக் ஆட் பண்ணி டார்க் பண்ணிக்கலாம். அகெயின் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வேறு டிசைன் போட போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன், இந்த லோட்டஸ்கே இருங்க இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன், சரியா தெரியும். ஸோ இந்த மாதிரி லீஃப் மாதிரி லீஃப் மாதிரியும் போட்டுக்கலாம். இங்கேயும் சேம் அந்த சேம் இதுதான் வரும், ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் நல்லா பெருசாக நம்ம லீஃப் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக மாற்றிக்கலாம். இது ஜஸ்ட்டு நான் அப்படியே தான் போடுறேன், ஓகேவா? இதுக்கு வந்து நான் ஸ்பெஷலாலாம் போடலை, ஜஸ்ட்டு ரேண்டமாக அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துடுறேன். நெருக்கமாக கிட்டக்கிட்டையாக போடுறேன், அவ்வளோதான்.
அந்த டார்க் ஷேட் மட்டும் கொடுக்குறேன். நல்லாவே பாப்அப் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதனால் நான் ஒயிட் வந்து எடுத்துக்கிறேன். இருங்க, ஒயிட் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குமே ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான். இங்கே கோடு போட்டோம்ல அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். தண்ணி நிறைய நல்லா மெலிசாக போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எப்படி நான் வந்து பெயிண்டில் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா கிட்ட போட்டுக்கோங்கப்பா. லைன் தான், குட்டி குட்டி லைன் தான். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இது வரல அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ரஷ்ஷை இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். ஓகேவா? இந்த டியர் ட்ராப்ஸ் போடுவோம்ல, மேலேருந்து கீழே இருப்போம்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா? இது வந்து கிட்ட போடணும், நெருக்கமாக போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு லேயர் காலியாக இந்த மாதிரி போட்டேன்னா கொஞ்சம் காயட்டும். செகண்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒயிட்டு கொஞ்சம் காஞ்ச அப்புறமா திருப்பி வந்து நீங்கள் அந்த எங்கெல்லாம் போடலையோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண சொல்ல அந்த கேப்பெல்லாம் ஃபில் ஆகி உங்களுக்கு அடர்த்தியாக தெரியும். வால்யூம் வந்து நல்லா தெரியும். கொஞ்சம் காயட்டும். அகைன் காஞ்ச உடனே மேலே இன்னொரு லேயர் இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து நெருக்கமாக போடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்ட போட்டுக்கலாம். ஓகேவா? நான் வந்து நிறைய போடலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன். ஃபஸ்ட்டு நான் தூரமாக போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் காஞ்ச அப்புறமா நான் லேயர் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் கேப் விட்டு வச்சுருக்கணும், அந்த இடத்துலலாம் நீங்கள் ஃபில் பண்ண சொல்ல அது இன்னுமே வந்து நல்லாவே தெரியும். உங்களுக்கு நல்லா கிட்ட போட சொல்ல நல்லா திக்காக தெரியும். இது காயட்டும். கொஞ்சம் காஞ்ச அப்புறம் இன்னொரு லேயர் போட சொல்ல உங்களுக்கு அது ஒரிஜினலாக தெரியும். தெரியுதா உங்களுக்கு?
எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் திருப்பி நீங்கள் போட்டுருங்க. நல்லாவே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். தெரியுதா? ஸோ இதுலேயே வந்து இதுக்கு வந்து க்ரீன் தான் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இதை மட்டும் நான் போட்டு காமிச்சிடுறேன். நான் வந்து தள்ளி தள்ளி கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா போட சொல்லவே கிட்ட கிட்ட போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காய வச்சுட்டு அப்புறமா இந்த இதுக்குள்ளெல்லாம் வந்து நான் வந்து போடுறேன். ஸோ ஒரே டைரெக்ஷனில் போடாமல் அங்கங்கே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து ஒரிஜினலாக தெரியும். ஓகேவா? இதுலேயுமே வந்து நம்ம டார்க் வேணும் அப்படின்னா அங்கங்கே இன்னுமே டார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் கேப்பில் ஃபில் பண்ண சொல்ல உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த கவர் ஆகிடும். இதில் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தே வரைஞ்சிப்பேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சு பார்த்தே வரைஞ்சிக்கோங்க. இந்த கிரீன் டாட் போடுறீங்கல்ல மேம், அந்த மறுபடியும் கேப்ல வந்து விட்டதை போட சொன்னீங்களா, அந்த கேப்ல ஒயிட் போடலாம் மேம்? அது வேணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதாக வேணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் அங்கங்கே ஒயிட் கொடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும். அது வந்து இன்னுமே வந்து லுக்காக தான் இருக்கும். இருங்க நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன். இருங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி போடுவாங்கப்பா. இப்போ உங்களுக்கு வெறும் க்ரீன் வேணும் அப்படின்னா நீங்கள் பெட்டர் இந்த மாதிரி க்ரீன் போடலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஒரிஜினலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு சின்ன சின்னதாக நீங்கள்
இதுவும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால போடும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா பார்க்கும்போது அந்த தெரிய மாட்டேங்குது. அதான் ஒயிட்ல எல்லாம் போட்ட மாதிரியே தெரியல. இதுவா? அது வந்து கிட்ட பார்க்க சொல்லதான் தெரியும். தெரியுதா? அது உங்களுக்கு ஃபோனில் நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பாருங்கள், ரெக்கார்டிங்ஸில் வந்து க்ளீனாக தெரியும். இல்ல ஆஷ்ல தெரியற அளவுக்கு ஒயிட்ல தெரியற ப்ளூவில். ஆனால் இந்த ரெண்டுத்துலேயும் நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். இது இருந்தாலும் காட்டுறேன். ஸோ 2 இதுலேயும் இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் சில ஒர்க்கெல்லாம். ஃபோனில் கேமராவில் சில ஒரு மாதிரி தெரியாது. இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா இது வந்து நிறைய டைப்பில் ஒருத்தரத்தில் ஒரு மாதிரி போடுவாங்க. சில பேர் வரைவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே வந்து எனக்கு ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்னா ஒன்று அந்த டார்க் கலரை வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னீங்களே ஒயிட் போடலாமா அப்படின்னு. ஒயிட் போட்டால் இப்படி தான் இருக்கும். இந்த இது வந்து நீங்கள் டார்க் கலரில் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒயிட்டில் போட்டால் அந்த அளவுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற இது கலர்ஸ் பொறுத்து தான். ஓகேவா? ஐ மீன் இந்த பேஸ் பொறுத்து தான் ஒயிட் தெரியும். உங்களுக்கு ஃபோனில் நல்லா தெரியும். நேரில் பார்க்குறது நல்லாயிருக்கும் ஃபோனை விட. நீங்கள் அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்ப்பீங்களா? ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறவங்க ரெக்கார்டிங்ஸ் பாருங்கள், அதில் கிளியராக தெரியும். அந்த ஃபோன் வந்து இந்த ஃபோனில் அதுக்கு காமிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் கார்லண்ட். புரியுதா? புரிஞ்சிச்சா? புரியுது மேம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த இது தெரியல அப்படின்னா, இப்போ இந்த இது தெரியல அப்படின்னா நீங்கள் நடுவில் அந்த கிரே கூட ஆட் பண்ணிக்கலாம். கிரே இருக்குல்ல, கிரே கலர் இருக்குல்லப்பா, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. அது வந்து இனிமேல் 3D எஃபெக்டில் காட்டும். பெயிண்ட்டுக்கு ஊற்றிக்கிச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கார்லண்ட். இப்போ இதுக்குள்ளே ஏதாவது சாமி இந்த மீனாட்சியெல்லாம் வரைவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அந்த கழுத்தில் இருக்கிறது இந்த மாதிரி மாலை இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அந்த குட்டி குட்டி சாமந்தி வந்து ஜஸ்ட்டு டேப் பண்ணி தான் வரைவாங்க, அவ்வளோதான். இருங்க, அதுவுமே வரைஞ்சி காமிச்சிடுறேன். நீங்கள் வந்து குட்டி குட்டி சாமந்தி கேட்டிங்கள, ஸோ அது வந்து ஜஸ்ட்டு வந்து இது நான் தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வரைவாங்க. உங்களுக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ பேஸ் கொடுத்துருவாங்க. லெமன் எல்லோ இருக்குல்ல, லெமன் எல்லோ வந்து ரொம்ப ஒயிட்டில் ஆட் பண்ணி பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இந்த மாதிரி 4 டைரக்ஷனில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுவாங்க. பக்கத்தில் நெருக்கமாக இதுக்குள்ளே வந்து சென்டரில் வந்து அந்த இது வைப்பாங்க. இந்த மாதிரியும் போடலாம். இல்லை வரைஞ்சி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக வரைகிற ஃப்ளவர் மாதிரி தான் வரைவாங்க. ஓகேவா? இதுக்குள்ளே வந்து இந்த அந்த மெரூன் டாட் வைப்பாங்க. அது பேர் ப்ரௌன். ஓகேவா? மறந்துட்டேன். ப்ரௌன் டாட் வச்சுப்பாங்க. ஸோ அடியில் வந்து பேஸ் பார்த்திங்க அப்படின்னா லைட்டு லெமன் எல்லோவில் வந்து நிறைய ஒயிட் மிக்ஸ் பண்ணி பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கொடுப்பாங்க.
இது காஞ்ச அப்புறமா இதுக்கு மேலேயும் வந்து நம்ம இன்னொரு லேயருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 11 அளவு கொடுக்கலாம். 3D எஃபெக்டில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அது நான் நாளைக்கு கிளாஸில் வேணால் வந்து டீட்டெயிலாக ஒரு டிசைனில் வந்து போட்டு காட்டுறேன். ஏன்னா அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது.